சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த ஓமை தொடரிலிருந்து கேட்கப்பட்ட 130 டிஎன்பிஎஸ்சி அசல் வினாக்களத்தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நேரடியாக வாங்க வகுப்புக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி பாருங்க. எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். இந்த ஓமையின் பொருளை எழுதுகன்னு கேட்டிருக்கிறாங்க. கொடிகட்டி பறத்தல் என்றால் புகழ் பெற்று விளங்குதல் என்று பொருள். இப்போ கொடிகட்டி பறத்தலுக்கு சரியான பொருள் புகழ் பெற்று விளங்குதல். அடுத்தது பாருங்க. இரட்டை கிளவி போல் ஓமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. இரட்டை கிளவி என்றால் பிரிக்க முடியாது, அப்போ எப்பொழுதுமே ஒற்றுமையாக சேர்ந்து இருக்கும் என்று பொருள். சரியான விடை ஒற்றுமை என்பதுதான். அடுத்தது பாருங்க. பொருந்தாத இணையை கண்டறிக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு என்பது சரி. நகமும் சதையும் போல இணை பிரியாத நட்பு சரி. நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை என்பது சரி. மழைமுகம் காணா பயிர் போல உவகை என்றால் சந்தோஷம். ஆனால் இங்கே என்ன வரணும் அப்படின்னா, மழைமுகம் காணா பயிர் போல என்றால் வாடுதல் அல்லது துன்பம் என்று வர வேண்டும். இப்போ இந்த இணைதான் தவறு. ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. பொருத்த சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஊமை கண்ட கனவு போல. இதற்கான பொருள் தவிப்பு. ஏன்னா ஊமை கண்ட கனவு வெளியே சொல்ல முடியாது, அதனால் தவிச்சு போயிடுவாங்க. அடுத்தது உடக்கை இழந்தவன் கை போல ஆங்கிய இடுக்கண் களைவதாம் நட்பு. இதற்கான பொருள் நட்பு. வரையா மரபின் மாறி போல என்றால் கொடைத்தன்மை. அனைவருக்குமே சமமாக கொடை புரியும் தன்மை மழைக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ வரையா மரபின் மாறி போல என்பது கொடைத்தன்மை. ஒருமையுள் ஆமை போல என்றால் அடக்கம். இப்போ சரியான விடை 4, 1, 2, 3 ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. அத்தி பூத்தார் போல. அத்தி எப்பொழுது பூக்கும் என்று யாருக்குமே தெரியாது, அது ஒரு அரிய நிகழ்வாகத்தான் நடைபெறும். அப்படின்னா அத்தி பூத்தார் போல என்ற ஓமை கூறும் பொருள் அரிய நிகழ்வு என்பது. அடுத்த கேள்வி பாருங்க. மலரும் மனமும் போல. மலரும் மனமும் எப்பொழுதுமே இணை பிரியாது இருக்கும். மலருடன் சேர்ந்தே மனமும் இருக்கும். இப்போ இதற்கான பொருள் என்னன்னா ஒற்றுமை என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் என்பது வீணாக செல்லும். இப்போ இதற்கான பொருள் பயனற்ற செயல் என்பதுதான் இதற்கான பொருள். அடுத்த கேள்வி. நகமும் சதையும் போல இணை பிரியாது ஒற்றுமையுடன் இருத்தல் என்பதுதான் இதற்கான பொருள். இப்போ ஒற்றுமை என்பது இதற்கான சரியான விடை. முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. முதலை கண்ணீர் என்பது பொய்யழுகையை குறிப்பிடுகிறது. எலியும் பூனையும் போல ஓமை கூறும் பொருளை எழுதச் சொல்லியிருக்கிறாங்க. எலியும் பூனையும் என்றால் பகைமை என்று பொருள். இப்போ இதற்கான சரியான விடை பகைமை. அடுத்த கேள்வி பாருங்க. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மழைமுகம் காணா பயிர் போலன்னு கேட்டிருக்கிறாங்க. மழைமுகம் காணா பயிர் ஏங்கி போயிடும், தவிச்சு போயிடும். இப்போ அதற்கான சரியான விடை என்னன்னா நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது என்பது தான். அடுத்த கேள்வி. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்குறாங்க. கண்ணினை காக்கும் இமை போல. நம்முடைய கண்ணுக்கு தூசி விழுவதற்கு முன்பே இமை நமக்கு பாதுகாத்திடும். இப்போ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேணல் அல்லது பாதுகாப்பு என்பதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. நிலவும் வானும் போல இவ்வோமை கூறும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நிலவும் வானும் பிரியவே பிரியாது, எப்பொழுதுமே ஒன்று போலவே ஒற்றுமையாக இருக்கும். இதற்கான சரியான விடை ஒற்றுமை. அடுத்த கேள்வி. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கையில் வைத்திருக்கக்கூடிய நெல்லிக்கனி தெளிவாக தெரியும். இப்போ இதற்கான சரியான விடை தெளிவாக என்பதுதான். வெளிப்படைத்தன்மைன்னு போட்டு போறீங்க. தெளிவாக தெரியும். சரியான விடை ஆப்ஷன் ஏ தெளிவாக. அடுத்த கேள்வி. கிணறு வெட்டு பூதம் கிளம்பியது போல ஓமை கூறும் பொருள் யாது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்பது எதிர்பாராத செயல். இப்போ சரியான விடை எதிர்பாரா நிகழ்வு. காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது தான் தற்செயல் நிகழ்வு. விழலுக்கு இறைத்த நீர் என்பது பயனற்ற செயல். இப்போ இதில் 3ல் எது சரியான விடைனா எதிர்பாராத நிகழ்வு என்பது சரியான விடை. அடுத்தது. இடி விழுந்த மரம் போல ஓமை கூறும் பொருள் யாது. இடி விழுந்த மரம் என்பது மீண்டும் துளிர்ப்பதற்கான வாய்ப்பு
குறைவு, எனவே அது மிகுந்த துன்பம் அடையும். எனவே இந்த ஓமையின் சரியான பொருள் துன்பம் என்பதுதான். அழிதல்னு போட்டு போறீங்க, கருகுதல்னு போட்டு போறீங்க, முறிதல்னு போட்டு போறீங்க. என்ன நடக்கும்னு கேட்கல, இந்த ஓமைக்கான பொருள் என்னன்னா கேட்குறாங்க. இப்போ இடி விழுந்த மரம் போல என்றால் துன்பப்படுதல் என்பதுதான் பொருள். அடுத்த கேள்வி, ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். தாமரை இலை நீர் போல. தாமரை மேல் இருக்கின்ற நீர் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும், அதாவது பற்று இன்றி இருக்கும். இப்போ இதற்கான சரியான விடை பற்றுதல் இன்றி என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். கல்லில் நார் உரித்தல். இதற்கான சரியான பொருள் என்னன்னா, நடைபெறாத ஒரு செயல், இயலாத ஒரு செயல். கல்லிலே நாரை உரிக்க முடியாது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி, இயலாத செயல். தவறான ஓமை இணைய தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பசுமரத்தாணி போல என்பது எளிதில் மனதில் பதியும் என்பது சரி. மடை திறந்த வெள்ளம் போல என்பது தடையின்றி என்பது சரி. கீரியும் பாம்பும் போல என்பது இங்கு ஒற்றுமை வராது, பகைமை என்று வர வேண்டும். இந்த இணைதான் தவறு. விழலுக்கு இறைத்த நீர் என்பது பயனற்ற செயல், இதுவும் சரிதான். இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி, ஓமைக்கேற்ற பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை நம்ம கீழே கொட்டணும் அப்படின்னா தனித்தனியாக ஒற்றுமை இல்லாமல் சிதறி நிற்கும். இப்போ இதற்கான சரியான விடை ஒற்றுமை இன்மை. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல எனும் ஓமை உணர்த்தும் பொருள் யாது? கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுப்பது என்பது ஒரு துன்பத்தை குறிக்கக்கூடிய செயல். இப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி, துன்பம். அடுத்த கேள்வி, கடலில் கரைந்த பெருங்காயம் போல. இந்த ஓமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் யாது? கடலில் பெருங்காயத்தை கரைப்பதும் ஆற்றில் புளியை கரைப்பதும் பயனற்ற செயல்தான், வீணாக சென்றுவிடும். இப்போ இதற்கான சரியான விடை வீணாதல் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, நாலடியாரிலிருந்து. ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்னும் ஓமை தொடர் விளக்கும் பொருள் யாது? இந்த பாடலுக்கான விளக்கத்தை போன வகுப்பில் உங்களுக்கு மிக தெளிவாக நடத்தியிருந்தேன். இப்போ நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ற ஓமை தொடரின் பொருள் உதவ மாட்டார் என்பதுதான். இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்காணும் பொருள் உணர்த்தும் ஓமை யாது? பற்றுக்கோடற்ற என்றால் அடியற்ற மரம் என்று பொருள். பற்றுக்கோடற்றது விழுந்துவிடும், அதுபோல அடியற்ற மரமும் விழுந்துவிடும். இதற்கான சரியான விடை அடியற்ற மரம். அடுத்த கேள்வி, பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான ஓமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக நிலைகளை அறியாது இறத்தல். இதற்கான சரியான ஓமை எதுனா, கிணற்றில் இருக்கக்கூடிய தவளை தான். கிணற்று தவளை தான். வெளியே ஒரு உலகம் இருப்பதே தெரியாமல் அறியாமையில் இருக்கும். எனவே உலக நிலைகளை அறியாதிருத்தல் என்பதற்கான சரியான ஓமை தொடர் எதுனா, கிணற்று தவளை போல என்பதுதான். அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்ற குறளில் இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கான சரியான விடை காத்திருத்தல். கொக்கு தனக்கான இறை வரும் வரை எப்படி காத்திருக்கிறதோ அதுபோல நமக்கான காலம் வருவரை நாமும் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் இதற்கான பொருள். எனவே கொக்கொக்க கூம்பும் பருவத்து என்ற ஓமை தொடரின் பொருள் காத்திருத்தல். அடுத்த கேள்வி, ஓமைக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அத்திபூத்தார் போல் என்றால் அறிகுறி அறியாத நிலை, அதாவது அரிய செயல் என்று பொருள். இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, பொருத்தமான ஓமை தொடரை தேர்வு செய்க. மலை இலை காய் போல என்பது தவறு, இலைமறை காய் போல என்பது சரி. மீதி இரண்டுமே தவறுதான். ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல என்ற ஓமை தொடரின் பொருளை கேட்டிருக்கிறாங்க. மருட்டல் என்றாலே மயங்குதல் என்றுதான் நமக்கு பொருள் வருகிறது. இதற்கான சரியான விடை மயங்குதல். அடுத்த கேள்வி, நான் மீன் விரவிய கோன் மீன் போல் ஓமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருள் யாது என்று கேட்டிருக்கிறாங்க. இதற்கான சரியான விடை எதுனா பொருந்தாமல் என்பதுதான் இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் பாம்பே பொருந்தாமல். இதற்கான விளக்கங்கள் எல்லாமே போன வகுப்பில் நான் உங்களுக்கு 267 ஓமை தொடருடைய பொருளை விளக்கமாக சொல்லியிருந்தேன். அதில் இருக்குது. இதில் நம்ம அதன் அடிப்படையில் கேட்கப்பட்ட இதுவரை கேட்கப்பட்ட டிஎன்பிசி வினாக்களை மட்டும் பார்த்துட்ருக்குறோம். அடுத்த கேள்வி, இளவு காத்து கிளி போல ஓமை உணர்த்தும் பொருள் யாது? ஏமாற்றம் என்பது சரியான விடை.
ஓமைக்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய வேண்டும். நீர்மேல் எழுத்து என்பது நிலைத்தன்மை அல்லாதது, உடனே மறைந்துவிடும். இதற்கான சரியான விடை மறைவு என்பது. சரியான ஓமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். வேகம் என்ற பொருளை தரும் ஓமை தொடர பார்க்கணும். கயிறற்ற பட்டம் என்றால் தவிப்பு. கண்ணிலான் கண்பெற்று இழந்தது போல் என்றாலும் தவிப்பு. ஆலையிலிட்ட கரும்பு போல என்றாலும் தவிப்பு மற்றும் துன்பம். இப்போ காய்ந்த மாடு கம்பங்கொலையில் மேய்ந்தாற் போல என்பதுதான் வேகம். இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அடுத்த கேள்வி பாருங்க. ஐம்புலன் அடக்கத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது? ஒருமையுள் ஆமைப்போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று வள்ளுவம் கூறுகிறது. இப்போ இதற்கான சரியான விடை ஆமை என்பதுதான். அடுத்த கேள்வி. குன்றுதூவ எரியும் அரவம் போல முறகை எழுந்து இறங்கும். ஏற்ற பொருள் தேர்ந்து எழுதுகன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான சரியான விடை என்னன்னா ஓசை என்பதுதான். இந்த வரிகள் எதில் வருதுன்னா புறநானூறில் வருகிறது. அப்போ இந்த வரிகளை மறுபடியும் பாருங்க. குன்றுதூவ எரியும் அரவம் போல முறகை எழுந்து இறங்கும். இதற்கான பொருள் ஓசை என்பதுதான். அடுத்த கேள்வி பாருங்க. ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டும். உலக நிலைகளை அறியாதிருத்தல் என்றால் கிணற்று தவளை போல. அடுத்தது கனி இருக்க காய் விரும்பியது போல என்றால் அறியாமையில் செய்துவிட்ட செயல் என்று பொருள். அடுத்தது பாருங்க, இது ரொம்ப 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 முக்கியமானது. உடலும் உயிரும் போல என்றால் ஒற்றுமை அல்லது ஒரே சீராக என்று பொருள். அச்சில் வார்த்தார் போல என்றாலும் ஒற்றுமை அல்லது ஒரே சீராக என்று பொருள். வேம்பும் அரசும் போல என்றாலும் ஒற்றுமை அல்லது ஒரே சீராக என்று பொருள். அணிவகுத்தார் போல என்றால் கூட்டமாக இருத்தல் என்று பொருள். அனைவருமே ஒரே சீராக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இதன் அடிப்படையில் பார்த்தா 1, 2, 4 என்பது ஒரே பொருளை தருகிறது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 1, 2, 4 மட்டும் ஒரே பொருளை தருகிறது. அடுத்த கேள்வி பாருங்க. வேதனையில் சிக்குதலுக்கான பொருத்தமான ஓமை தொடர தேர்ந்தெடுக்கணும். கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல என்பது அத்துமீறிய செயல். இஞ்சி தின்ற குரங்கு போல என்பது தவிப்பு. உடும்பு பிடி போல என்பது பிடித்தல். ஆப்பசைத்த குரங்கு என்பதுதான் வேதனையில் சிக்குதல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மணப்பால் குடித்தல் என்றால் கற்பனை செய்தலா என்றால் சரி. மதில் மேல் பூனை என்றால் நிச்சயம் இல்லாமை சரி. கங்கு கரையில்லை என்றால் எல்லை இல்லை என்பது சரி. ஆனால் தாளம் போடுகிறான் என்றால் துன்பப்படுகிறான் கிடையாது. மற்றவர்கள் கூறுவதை அப்படியே ஏற்றிக்கொண்டு அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிறான் என்பதுதான் பொருள். இப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாத இணை. அடுத்த கேள்வி பாருங்க. பிஞ்சிலே பொழுத்தது போல ஓமை தொடருக்கு பொருத்தமான பொருளை எழுதுகன்னு கேட்டிருக்கிறாங்க. பிஞ்சிலே பொழுத்தது என்றால் குறைவான வயதிலேயே அதிகமான அறிவை பெறுதல் என்று பொருள். இப்போ அறிவு சிறப்புடன் சிறுவயதிலேயே இருத்தல் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. நீருக்குள் பாசி போல பொருத்தமான வாக்கியத்தினை தேர்ந்தெடுக்க. தந்தை இறந்த செய்தி மனதை ஆழமாக துன்புறுத்தியதானா? கிடையாது. மாணிக்கமும் சிவாமும் யாருடனும் சேர்ந்து செயல்பட மாட்டார்கள் என்பதா என்றால் கிடையாது. ஆசிரியர் நடத்திய பாடம் நன்கு பதிந்ததா என்றால் கிடையாது. ஏன்னா நீருக்குள் பாசி போல என்றால் நட்பு என்ற பொருளை தாங்கி வருகிறது. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா அறிவழகனும் தமிழ்ச்செல்வனும் உற்ற நண்பர்கள் என்பதுதான் நட்பு என்ற பொருளில் வருகிறது. எனவே நீருக்குள் பாசி போல என்பதற்கான பொருத்தமான வாக்கியம் ஆப்ஷன் சி. காரணம் என்னன்னா தந்தை இறந்த செய்தி என்பது துன்பம். மாணிக்கமும் சிவாவும் யாருடனும் சேர்ந்து செயல்பட மாட்டார்கள் என்றால் ஒத்து வராமை. ஆசிரியர் நடத்திய பாடம் நன்கு பதிந்தது என்றால் பசுமரத்தாணி போல என்று வர வேண்டும். எனவே அறிவழகனும் தமிழ்ச்செல்வனும் உற்ற நண்பர்கள் என்பதுதான் நீருக்குள் பாசி போல என்ற பொருத்தமான வாக்கியத்தோடு இணைந்து வருகிறது. அடுத்த கேள்வி. பகலவனை கண்ட பனி போல துன்பம் என்ன ஆகும்? நீங்கியது. ஏனென்றால் பனி எப்படி ஞாயிறை கண்டவுடனே விலகுமோ அதுபோல துன்பமும் விலகியது என்று குறிப்பிடும் வகையில் இந்த தொடர் அமைந்திருக்கிறது. அடுத்த கேள்வி. ஓமையால் விளக்கப்படும் பொருளை தேர்ந்தெடுத்தல். ஊமையை கண்ட கனவு என்பது தவிப்பு. தவிப்பால் கூற இயலாமை என்பது சரியான விடை. இலைமறை காய் போல என்பதற்கான சரியான பொருள் மறைபொருள் என்பது. அடுத்த கேள்வி. இன்ப மிகுதி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்ப மிகுதி என்றால் பாலோடு சர்க்கரை கலந்ததானா? கிடையாது. பாலோடு பழம் கலந்ததா என்றால் கிடையாது. பாலோடு தேன் கலந்ததா என்றால் கிடையாது. இப்போ இன்ப மிகுதினா என்ன? பழம் நழுவி பாலில் விழுந்தது என்பதுதான்
இன்ப மிகுதி என்பதற்கான சரியான விடை. பூவோடு சேர்ந்த நார் போல ஓமை உணர்த்தும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ பூவோடு சேர்ந்த நார் எப்படி உயர்வு பெறுகிறதோ அதுபோல நல்லவர்களோடு நாம் இணைந்தால் நாமும் உயர்வு பெறுவோம் என்ற பொருளில் அமைந்திருக்கக்கூடிய உயர்வு என்பதுதான் சரியான விடை. தாமரை இலை தண்ணீர் என்பது ஒட்டியும் ஒட்டாமலும் பற்றில்லாமல் இருக்கும். இப்போ சரியான விடை பற்றின்மை. காத்திருந்து ஏமாந்து போவது போல என்றால் இலவுகாத்து கிளிதான் காத்திருந்து ஏமாந்து போகிறது. இப்போ இதற்கான சரியான விடை இலவுகாத்த கிளி போல. ஏனென்றால் கிணற்று தவளை என்றால் உலகநிலை அறியாமல் இருத்தல், அனலிடைப்பட்ட புழு என்றால் வேதனை, மழைமுகம் காணா பயிர் என்றால் தவிப்பு, இலவகாத்து கிளிதான் ஏமாந்து போவது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே இலவகாத்து கிளி. வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருளும் புலப்படுமாறு அமைப்பது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியான விடை உள்ளுரை என்பது. அடுத்த கேள்வி, மழைமுகம் காணா பயிர் போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். சரியான விடை ஏக்கம் அல்லது தவிப்பு. அடுத்த கேள்வி, கீரியும் பாம்பும் போல என்றால் பகைமை. கீரியும் பாம்பும் போல என்றால் பகைமை. அடுத்தது பாருங்க, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். நகமும் சதையும் என்றால் ஒற்றுமை என்று பொருள். உயிரும் உடலும் போல என்றாலும் ஒற்றுமை என்று பொருள். கண்ணை இமை காப்பது போல என்றாலும் பாதுகாப்பு என்று பொருள். இப்போ நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இதற்கும் ஒற்றுமைன்னு போட்டு போகிறீங்க. நகமும் சிதையும் என்றால் இணை பிரியாது, அதனால் ஒற்றுமையாக இருக்கும். உயிரும் உடலும் என்றாலும் இணை பிரியாது, அதனால் ஒற்றுமையாக இருக்கும். கண்ணினை இமை காப்பது என்றால் பாதுகாப்பை இங்கு குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி, கல்லிலே நார் உரித்தல். கல்லிலே நார் உரிக்க முடியுமானா நார் உரிக்க முடியாது, அது ஒரு இயலாத காரியம். விழலுக்கு இறைத்த நீர் என்பது பயனற்ற செயல், வீணாகத்தான் நமக்கு செல்லும். அடுத்தது கேள்வி பாருங்க, அருமையான கேள்வி. திருக்குறளின் புகழை உலகமே அறிந்துள்ளது என்ற தொடருக்கு பொருத்தமான ஊமை தொடரை தேர்ந்தெடுக்கணும். குடத்துக்குள் இட்ட விளக்கு போல என்றால் புகழ்ச்சியின்மை தாழ்வுன்னு பொருள் வந்துடுது. உள்ளங்கை நெல்லிக்கனி என்றால் தெளிவு என பொருள் வருகிறது. பசுமரத்தாணி போல என்றால் எளிது என்று பொருள் வருகிறது. கண்ணின் இமையை காப்பது போல என்றால் பாதுகாப்பு என்று பொருள் வருகிறது. இதில் எது சரியான ஓமை தொடர்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே தெளிவாக புரிந்து கொண்டுள்ளது அறிந்துள்ளது என்பதுதான் சரியான தொடராமயம். எனவே இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பாம்பே என்பதுதான். அடுத்த கேள்வி, மழை காணா பயிர். மழை காணா பயிர் என்பது சோகத்தை குறிப்பிடுகிறது. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. எனவே இந்த குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் என்ற ஓமை தொடரின் பொருள் பாதுகாப்பு. தன் கைப்பொருளை வைத்து தொழில் செய்வது எவ்வளவு பாதுகாப்போ அதே போல யானைப்போரை குன்றின் மீது ஏறி பார்ப்பதும் பாதுகாப்பு என்று குறிப்பிட்டிருப்பார். அடுத்தது அத்திபூத்தார் போல என்றால் அரிய நிகழ்வு. கடலில் கரைத்த பெருங்காயம் என்பது பயனில்லாத செயல். எலியும் பூனையும் போல என்றால் வேற்றுமை, அதாவது பகை என்று பொருள். இலவுகாத்த கிளி போல என்றால் ஏமாற்றம். பசுமரத்தாணி போல என்றால் எளிதில் மனதில் பதிதல் என்பதுதான் பசுமரத்தாணி போல என்பதற்கான பொருத்தமான பொருள். அவசர குடுக்கை சொல்லின் பொருள் என்னன்னா எண்ணிச் செயல்படாமை என்பதுதான் அவசர குடிக்கை என்பதன் பொருள். அடுத்த கேள்வி பாருங்க, பள்ளிக்கூட மணி அடித்தவுடன் மாணவர்கள் மடை திறந்த வெள்ளம் போல சென்றனர். இந்த ஓமை தொடருக்கான பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கணும். மடை திறந்த வெள்ளம் வரிசையாக போகாது, மெதுவாகவும் போகாது, அமைதியாகவும் போகாது. எப்படி போகும்? மிகவும் விரைவாக செல்லும். இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. ஐம்புலன் அடக்கத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எதுனா ஆமை. மரபுத்தொடருக்கு பொருத்தமான பொருளை நாம் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். ஆகாயத்தில் தாமரை மலருமா என்றால் ஆகாயத்தில் தாமரை மலராது, எனவே அது ஒரு இல்லாத ஒன்று. இப்போ இதற்கான சரியான விடை இல்லாத ஒன்று. அடுத்தது பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆகாய தாமரை என்றால் இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர் என்றால் நீண்ட காலத்திற்கு உரியது. முதலை கண்ணீர் என்றால் பொய்யழுகை. கொட்டி அளத்தல் என்றால் மிகுதியாக பேசுதல். இப்போ சரியான விடை 4, 3, 2, 1. இப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, ஓமை விளக்கும் பொருளை கண்டறிந்து எழுதுக. அத்தி பூத்தது என்பது அரிய செயல். உயிரும் உடம்பு என்பது ஒற்றுமை இணை பிரியாதது. ஆற்றில் கரைத்த புலி என்பது பயனற்ற செயல். இடி விழுந்த மரம் என்பது வேதனை. அப்போ இதற்கான சரியான விடை 4, 1, 2, 3 என்பது ஆப்ஷன் சி சரியான விடை.
அடுத்த கேள்வி, எது உருவகம் அன்றுன்னு கேட்டிருக்கிறாங்க. உருவகத்திற்கும் ஓமைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓமை என்றால் அதுபோல் இருக்கிறது, இதுபோல் இருக்கிறது என்று பொருள். உருவகம் என்றால் நேர் பொருளை கொள்வது, இணையாக இருக்கிறது என்று பொருள். மொழி அமுது என்றால் மொழியே அமுதமாக இருக்கிறது என்று பொருள். அப்ப இது உருவகம்தான். அடிமலர் என்றால் அடிமலரை போன்று இருக்கிறது என்ற பொருள். இப்போ ஆப்ஷன் பாம்பேவும் உருவகம்தான். தமிழ் தேன் என்றால் தமிழும் தேனும் ஒன்றானது என்று பொருள். அப்போ இதுவும் உருவகம்தான். இப்போ கயற்கண் என்றால் கயல் போன்ற கண்ணினை உடையவள் என்று ஓமையை குறிப்பிடுகிறது. இப்போ கயல்கண் என்றால் கயல் போன்ற கண்களை உடையவள். போல என்ற ஓம உருவு இடையே வந்திருக்கிறது, அதனால் இது ஓமை தொகை, இது உருவகம் அல்ல. இப்போ ஆப்ஷன் டெல்லி தான் சரியான விடை. அடுத்த நான்மணிக்கடிகையிலிருந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க. நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், குளத்துக்கு அணி என்ப தாமரை, பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம், தனக்கணியாம் தான் செல் உலகத்து அறம் என்று குறிப்பிடுகிறார். இப்போ இதற்கான சரியான விடை 2, 3, 4, 1. ஆப்ஷன் பாம்பே தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஓம உருவு பயின்று வராத தொடரை தேர்வு செய்ய வேண்டும். 4 ஆப்ஷனையும் படிங்க. முழவு உரள் தடக்கை, இதில் ஓம உருவு இருக்கிறது. தாய்போல் பேசும் மகள், ஓம உருவு இருக்கிறது. வேய்ப்புரை தோல் ஓம உருவு இருக்கிறது. மான் மருளும் என்பதில்தான் ஓம உருவு இடம்பெறாத தொடர். இப்போ இதற்கான சரியான விடை சி, மான் மருளும் என்பது தான். அடுத்த கேள்வி பாருங்க. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு, அடிக்கோடிட்ட ஓமைக்கான பொருள் தருகன்னு கேட்டிருக்கிறாங்க. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் என்றால் ஊருக்கு நடுவே இருக்கக்கூடிய ஊருணி நீர் அதிகரிக்கிறது என்று பொருள். இப்போ நீர் நிறைதல் போல என்று வர வேண்டும். இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. அடுத்த கேள்வி பாருங்க. வேய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடர்க்கான பொருள் தருக. வேய்ப்புரை என்றாலே, வேய் என்றாலே மூங்கில் என்ற பொருள். இப்போ மூங்கில் போன்ற தோல் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. தாயொப்ப பேசும் மகன் என்ற ஓமை தொடருக்கான பொருளை தருகன்னு கேட்டிருக்கிறாங்க. தாயொப்ப பேசும் மகன் என்றால் தாயை போன்று பேசுதல் என்று பொருள். அடுத்த கேள்வி. விழலுக்கு இறைத்த நீர் போல என்றால் பயனற்ற செயல். அடுத்த கேள்வி. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மடை திறந்த வெள்ளம் போல் என்ற ஓமையால் விளக்கப்படும் பொருளை தேர்வு செய்கனா. மடை திறந்த வெள்ளம் என்றால் தடையின்றி மிகுதியாக வேகமாக செல்லுதல் என்று பொருள். ஆகாய தாமரை என்றால் இல்லாத ஒன்று என்று பொருள். மழைமுகம் காணா பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும். மழைமுகம் காணா பயிர் போல என்றால் செழிப்பான கிடையாது. வறட்சியா என்றால் கண்டிப்பாக வறட்சிதான், அதனால் ஏற்படுவது வாட்டம் மற்றும் துன்பம். அப்போ இதுதான் சரி. மகிழ்ச்சி என்பதும் தவறு, மழை வெயில் என்பதும் தவறு. இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே என்பது தான். அடுத்த கேள்வி. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வோமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்க, 4 ஆப்ஷனையும் கண்டிப்பாக படிக்கணும். எதிர்பாராத ஒன்று எதிர்பாராமல் நடக்காதிருத்தலானா கண்டிப்பாக நடக்காதிருத்தல் என்று கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அப்போ இது கிடையாது. பயனுள்ள நன்மை நடக்காதிருத்தலா, நடக்காதிருத்தலே வராது. பயனற்ற செயலா, பயனற்ற நன்மையானா இதுவும் கிடையாது. இப்போ சரியான விடை நினைத்தது ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது. நம்ம நினச்சிருப்போம், அதோடு சேர்த்து நமக்கு பிடிச்சமான ஒரு செயலும் நடக்கிறது தான் பழம் நழுவி பாலில் விழுதல் என்பது. இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அடுத்த கேள்வி. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, பழமொழிக்கு உரிய பொருள் தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான சரியான விடை கவலை இல்லாமல் இருத்தல். இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருப்பவர்களைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்தா குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என்ற பழமொழிக்குரிய பொருள் கவலை இல்லாமல் இருத்தல். அடுத்த கேள்வி. வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். முதலை கண்ணீர் என்றாலே பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர் என்று பொருள். உடலும் உயிரும் போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டும். உடலும் உயிரும் என்றால் ஒற்றுமை. கிணற்று தவளை போல வளவன் வாழ்ந்தான். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. இப்போ கிணற்று தவளை என்றாலே உலக நிலையை அறியாத அறியாமை என்று பொருள். இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா வளவன் ஏதும் அறியாதவனாக இருந்தான் என்று சொல்வதை விட வளவன்
குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் என்று சொல்வதுதான் மிகச் சரியாக பொருந்தும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்ந்தெடுக்கணும். பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. குன்றின் மேலிட்ட விளக்கு என்றால் புகழ் ஓங்கியது என்று பொருள். குடத்துக்குள் இட்ட விளக்கு என்றால் புகழ் மங்கியது என்று பொருள். நமக்கு கேட்டிருக்கிறது குன்றின் மேலிட்ட விளக்கு தான். அப்போ சரியான விடை புகழ் ஓங்கியது என்பது தான். அடுத்த கேள்வி. தேன் போன்ற மொழி இத்தொடரில் வரும் ஓமையின் வகை என்ன? தேன் போன்ற மொழி என்று ஓமை சொல் வெளிப்பட்டு வந்ததால் இது விரியோமை. தொகை என்ற சொல்லின் பொருள் மறைதல். இப்போ தொகை ஓமை வராது, ஏன்னா மறைந்து நிற்கவில்லை, வெளிப்பட்டு தான் நின்றிருக்கு. வெளிப்பட்டு நின்றால் விரியோமை என தேர்வு செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி பாருங்க. காணமயிலாட அகக்கண்டு ஆடும் வான்கோழி போல என்ற ஓமைக்கு ஏற்ற தொடர் எது? காட்டிலே ஆடும் மயிலைக் கண்டு வான்கோழி ஆடியது என்பது எதை குறிப்பிடும்னா தாழ்ச்சியான செயலை குறிப்பிடும். இப்போ இதில் 4 ஆப்ஷனில் எது தாழ்ச்சியான செயலை குறிப்பிடுகிறது என்று பாருங்கள். நானும் மணியும் நல்ல நண்பர்களானா கிடையாது. மணியும் நானும் எச்செயலினும் ஒன்றுபடுவது இல்லை என்றால் அதுவும் கிடையாது. நான் மிக உயர்ந்த நிலையை அடைந்தேன் என்றால் அதுவும் கிடையாது. நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியனைப் போல் உயர முடியவில்லை என்பதுதான் சரி. காரணம் என்னன்னா, மயிலும் ஆடுகிறது, வான்கோழியும் ஆடுகிறது. ஆனால் மயிலுக்குத்தான் மதிப்பு கூடுகிறது, வான்கோழிக்கு கூடவில்லை. அதனால் கடின உழைப்பை மேற்கொண்டாலும் மணியினால் உயர முடியவில்லை என்பதுதான் சரியான தொடராக அமையும். அடுத்த கேள்வி பாருங்க. நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓமதுருவே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? சரியான விடை நன்னூல் என்பதுதான். அடுத்தது. செந்தமிழும் சுவையும் போல இதற்கான பொருள் ஒற்றுமை. இலைமறை காய் போல இதற்கான பொருள் வெளிப்படுதல் அல்லது மறைபொருள் என்றும் சொல்லலாம். செவிடன் காதில் சங்கு ஊதியது போல இதற்கான பொருள் பயனற்றது. ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல வருத்தம். துன்பத்திலும் துன்பம் தான் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது. பொன்மலர் மனம் பெற்றது போல இதற்கான பொருள் என்னன்னா, பொருட்செல்வர் அறிவு செல்வத்தை தேடிக்கொள்வது என்று பொருள். அடுத்த கேள்வி. இஞ்சி தின்ற குரங்கு என்றால் விழித்தல். அவளை நினைத்து உரலை இடித்தார் போல் என்றால் கவனமின்மை. ஏன்னா அவருடைய சிந்தனை ஓரிடத்தில் இருக்கிறது, அவருடைய செயல் வேறொரு இடத்தில் இருக்கிறது. எனவே இதற்கான சரியான பொருள் எதுவாக இருக்கும்னா கவனமின்மை தான். அடுத்த கேள்வி. கயிறற்ற பட்டம் என்றால் தவித்தல். மரமேற்றின வண்டி போல என்றால் சுமை கூடுதல் என்று பொருள். கோலை எடுத்தால் குரங்கு போல் என்றால் கோலை எடுத்தால் குரங்கு பயத்தில் ஆடும். எனவே இதற்கான சரியான பொருள் பயம். அரை கிணறு தாண்டியவன் போல. அரை கிணறு தாண்டியவன் போல என்றால் ஆபத்து. எனவே அவன் ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். பாய்மரம் சாய்ந்தது போல என்றால் விழுதல். நீரும் நெருப்பும் போல என்றால் விலகுதல் அல்லது வேற்றுமை என்று பொருள். முக்காலம் உணர்ந்த முனிவர் போல என்றால் அறிதல் என்று பொருள். ஏனென்றால் அவர் அனைத்தையும் அறிந்தவர். பாம்பின் வாய்த்தேரை போல இந்த ஓமை தொடரின் பொருள் மீளாமை என்பது சரியான விடை. காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தார் போல என்றால் வேகமாக செயல்படுதல். எட்டாப்பழம் புளித்தது போல என்றால் ஏமாற்றம். எட்டாப்பழம் புளித்தது போல என்றால் ஏமாற்றம். ஆப்பசைந்த குரங்கு போல என்றால் வேதனையில் சிக்குதல். அடுத்தது. கண்ணிலாதான் கண் பெற்று இழந்தது போல என்றால் துன்பத்திலும் துன்பம். ஓமை தொடரின் பொருள் அறிதல். அடுத்து. பசுத்தோல் போர்த்திய புலி என்றால் மற்றவர்களை ஏமாற்றுதல். தாயைப் போல் பிள்ளை என்றால் ஒற்றுமை. ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல என்றால் துன்பம். அடுத்த கேள்வி பாருங்க. இரும்பை கண்டதும் காந்தம் போல என்றால் கவர்ச்சி. அடுத்த கேள்வி. ஏழை பெற்ற செல்வம் போல. ஏழை பெற்ற செல்வம் போல என்றால் மகிழ்ச்சி அடைதல். கடைத்தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தல் என்பது பிறரை ஏமாற்றும் செயல். சீரிய நாகம் என்றால் கோபம். உடும்பு பிடி போல் என்றால் பிடிப்பு. உமி குற்றி கை சலித்தது போல் என்றால்
தொடர்ச்சியாக செய்து வருத்தப்படுதல் என்று பொருள். அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல் என்றால் அழுத பிள்ளைக்கு பால் வழங்காமல் வாழைப்பழம் கொடுத்து ஏமாற்றுதல் என்று பொருள். சிதறிய முத்து போல் என்றால் பயனின்மை. ஏனென்றால் முத்துக்கள் ஒன்றாக இருந்தால்தான் பயன் தரும், சிதறி இருந்தால் பயன் அடையாது. வேம்பும் மரசு போல என்றால் ஒற்றுமை. செல்லரித்த ஓலை போல் என்றால் பயனற்றது. காரணம் என்னன்னா, ஓலையை பின்னினால்தான் நம்மால் பயன்படுத்த முடியும். ஆனால் அந்த ஓலை பின்னவே முடியாத அளவுக்கு செல்லரித்து போய்விட்டால் கண்டிப்பாக அது பயனற்றதான் இருக்கும். அடுத்த கேள்வி, மேகம் கண்ட மயில் மகிழ்ச்சியில் ஆடும். எனவே சரியான விடை மகிழ்ச்சி. சேற்றில் பிறந்த செந்தாமரை போல் என்று கேட்டிருக்கிறாங்க. இப்போ சரியான விடை இதற்கு என்னன்னா உயர்வு என்பது சரியான விடை. 126வது பாருங்க. நீருக்குள் பாசி என்றால் எப்பொழுதுமே பாசி நீருக்குள் தான் இருக்கும், ஈரம் செறிந்த இடத்தில் தான் இருக்கும். எனவே நீரும் பாசியும் இணை பிரியாது. இதற்கான சரியான விடை என்னன்னா நட்பு. அடுத்த கேள்வி பாருங்க. நான் அருந்த வில் போல. நான் அருந்த வில் போல பயனற்றது. காரணம் என்னன்னா, நான் அருந்த வில்லை வைத்து நாம் அம்பை எய்ய முடியாது. அப்போ சரியான விடை பயனற்றது. 128வது கேள்வி பாருங்க. ஊமை கண்ட கனவு போல் என்றால் தவிப்பு. ஏனென்றால் மற்றவர்களுக்கு தன்னுடைய கனவை பற்றி கூற முடியாது. சித்திர பதுமை போல என்றால் அழகு. சித்திரமே அழகு மிகுந்தது. அந்த சித்திரத்தை போல் ஒரு பதுமை இருந்தால் அழகோ அழகு மிகுந்தது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே, அழகு. கடைசி டிஎன்பிசி வினா, 130வது டிஎன்பிசி வினா பாருங்க. ஓமை தொடரின் பொருளறிதல். காட்டு தீ போல் என்றால் வேகமாக பரவுதல். இந்த வகுப்புல உங்களுக்கு கிட்டத்தட்ட 130 டிஎன்பிஎஸ்சி அசல் வினாக்களை விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாம போன வகுப்பா 267 ஓமை தொடர்களை விளக்கமாக போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 80 நிமிஷ வகுப்பா போட்டிருந்தேன். இந்த 2 வகுப்பையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸாக இருக்கட்டும், குரூப் 4 ப்ரீலிம்ஸாக இருக்கட்டும், எந்த தேர்வாக இருந்தாலும் சரி இந்த வகுப்புகளில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கேள்வி வரும். 100% இதிலிருந்து மட்டும்தான் கேள்வி வரும். எனவே கவனமாக நம்முடைய வகுப்புகளை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த ஒரு மிக முக்கிய வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.